அண்ணே, நல்ல வெயிலுக்கு ஏத்த மாதிரி சம்மர் கட்டா ஒட்ட வெட்டி விடுங்க. சரிங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணுங்க. அருண், உனக்கு வெட்டணுமாடா? அப்பா எனக்கு இந்த ஹாஸ்டல்ல நல்லா தான் படுக்கு. வேண்டாம்ப்பா, தம்பிக்கு மட்டும் வெட்டுவோம். சரிடா அஸ்வினே, உனக்கு தான் முடி நிறைய வளர்ந்துருக்கு, நீ வெட்டிட்டு வா. அப்ப அங்க உட்காந்து பேப்பர் படிக்கிறேன், சரியா? போப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நான் எனக்கு எப்படி வெட்டணும்னு தெரியும். நான் சொல்லி வெட்டிக்குவேன், சரியா? நீ சேட்டை பண்ணாம போய் உட்காரு. அண்ணே, கை வைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன், எனக்கு எங்க அப்பா சொல்ற மாதிரிலாம் ஒட்ட வெட்டக்கூடாது. நான் சொல்றபடி வெட்டுங்க. நான் தான் காசு தர போறேன், சரியா? சரிங்க தம்பி, உங்களுக்கு முடி எப்படி வெட்டணும்? அப்படி கேளுங்க. நல்ல மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நல்ல சடை போடுற மாதிரி முடி வெட்டுறீங்களா? தம்பி, அவர் குடுமியில வச்சிருப்பாரு. உங்களுக்கு இன்னும் நிறைய முடி வளரணும். அப்பதான் அப்படி வெட்ட முடியும். அப்படியா? சரி, அப்புறம் எல்லாரும் நல்ல பங்கு வைக்கிறாங்களே, அந்த மாதிரி நல்ல ஸ்டைலா பங்கு வச்சு விடுறீங்களா? இல்ல அஸ்வினி, என்னல பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு அப்பா முடி ஒட்ட வெட்ட சொல்லிருக்கு, நீ என்ன பங்கு வைக்க சொல்ற? இல்ல அண்ணே, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ சும்மா இரு, நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. நீ பசாம போய் அப்பா கூட உட்காரு, நான் எனக்கு ஏத்த மாதிரி வெட்டிக்குவேன். என்ன தம்பி, அவன் தானே உன் அண்ணன். அவன் சொல்றதை கேட்கலாம்ல. ஐயோ அண்ணே, உங்களுக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாது. அவன் சரியான பயந்தாங்குழி. அதான் அவனுக்கு ஸ்டைலே தெரியாது. அவன் இஷ்டத்துக்கு இருப்பான். எங்க கிளாஸ்ல நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. அப்புறம் எல்லாரும் ஒட்ட வெட்டிட்டு போனா சிரிக்க மாட்டாங்களா? பொம்பளை பிள்ளைகள் என்னை பார்த்து கிண்டல் அடிக்கும். அதான் ஸ்டைலா பங்கு வச்சுட்டு போவேன். அப்போ எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க நான் சொல்ற மாதிரி பங்கு வைங்க, சரியா? சரிங்க தம்பி, உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே வெட்டிடுவோம். அது அருணே, நீ போய் உட்காரு. ரொம்ப போடாம படாத, சரியா? சரியில்ல தம்பி. அப்பா அப்பா, என்னடா, என்ன சொல்றான்? அப்போ அவனை போட்டு போடாம படாதடா. நான் என் இஷ்டத்துக்கு வெட்டிக்கிறேன்னு சொல்றான். அப்பா, அந்த அண்ணன்ட்ட போய் சொல்றான், எங்க கிளாஸ்ல நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. எங்க அப்பா சொல்ற மாதிரிலாம் வெட்டாதீங்க, எனக்கு பங்கு வெட்டுங்கன்னு சொல்றான்பா. அடப்பாவி, அவனுக்கு அவ அம்மா முடிய ஒட்ட வெட்டி கூட்டிட்டு வான்னு சொன்னாலேன்னு கூட்டிட்டு வந்தா இவன் பங்கு வைக்க சொல்றானா? இப்போவே ஸ்டைலு. பாவம்பா, தம்பி ஆசைப்படுறானா, வச்சிட்டு போட்டு விடுப்பா. சரிடா, நான் என்ன சொல்ல போறேன், உனக்கு எதுவும் ஆசை இல்லையா? ஐயோ அப்பா, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு இந்த ஆசையில நல்லா தான் இருக்கு. அவன் வச்சிட்டு போட்டும், அவனுக்கு தான் ஸ்டைலா இருக்கணும்னு ஆசையா இருக்கும். அவன் இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டும். சரிடா. இல்ல அண்ணே, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ச்சே, சூப்பரா இருக்குல்ல தம்பி, பிரமாதமா இருக்கு. நல்ல அழகா இருக்குல்ல. என்னல ஸ்டைல் இது? இதான் பங்கா? இதான் புதுசா வந்திருக்கிற முள்ளம்பன்னி பங்கா. அப்படியே முள்ளம்பன்னி குத்துனா அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். என் மண்டையில கையை வச்சு பாரு, நல்லா இருக்கும். அப்படியால இருல பாப்போம். ஆமால தம்பி, நல்ல சர சரன்னு இருக்கு, நல்லா இருக்குல. போதும் போதும், நீ ஒரே ஏத்தாச்சி என் பங்கா அப்படியே அமைக்கிறாத. சரிடா, ரெண்டு பேரும் போய் பைக்ல ஏறுங்க, அப்பா காசு கொடுத்துட்டு வரேன். சரிப்பா. அண்ணே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன் சொல்லுங்க, என் தம்பி ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி முடி வெட்டி விட்டுருக்கீங்களா, அதான். சரிங்க தம்பி, நல்லா படிங்க, சரியா? சரிண்ணே. அண்ணே, உங்களுக்கு நானும் தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா என் முடி சூப்பரா இருக்கு. எங்க கிளாஸ்ல எல்லாத்தையும் சொல்லி உங்க கடையில முடி வெட்ட சொல்றேன், சரியா? ஓ அப்படியா? சரிங்க தம்பி. அப்ப நாங்க வரோம். பாய்ண்ணே. பாய் தம்பி. ஐயோ, சொல்லவே மறந்துட்டேன். அருண், நீயும் மறந்துட்டியா? அண்ணே, நாளைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா? எனக்கு நாளைக்கு பர்த்டே. ஆமாண்ணே, என் தம்பிக்கு நாளைக்கு பர்த்டே. அவன் ஆசைப்படுறான்ல, எங்க வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா? அது வந்து தம்பி, கடையில கூட்டமா இருக்கும். நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேனே. நான் சாயங்காலமா முடிஞ்சா வரேன், சரியா? ஐயோ அண்ணே, இந்த அஸ்வினி ஆசைப்படுறான். நாளைக்கு அஸ்வினி லீவு போட்டிருப்பான். எல்லாரும் வருவாங்க. அஸ்வினுக்கு பிறந்த நாளைக்கு ஒரு மணி நேரம் வந்து சாப்பிட்டுட்டு போக மாட்டீங்களா?
அதான் அஸ்வின் ஆசைப்படுறான்ல, கண்டிப்பா வாங்க. ஏன் தயங்குறீங்க? இல்லண்ணே, நான் வந்து எப்படி? என்ன குட்டிங்களா, அண்ணே கண்டிப்பா வருவாரு. போய் 2 பேரும் பைக்ல ஏறுங்க, வரேன். கண்டிப்பா வாங்க சரியா? பாய்லே. சரிங்க தம்பி, பாய். இல்லண்ணே, நான் வந்து ஒரு முடி வெட்டுறவன். என்ன சின்ன பிள்ளைங்க புரியாம பேசுது. நீங்க இங்க பாருங்க அண்ணே, எல்லாரும் சரிசமம் தான். தேவையில்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மள நாமளே தாழ்த்திக்க வேண்டாம். நீங்க செய்யற வேலை முடி வெட்டுறது, அவ்வளவுதான். நீங்களும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான். நாம எல்லாரும் சரிசமம் தான். தேவையில்லாம மனசுல பாகுபாட வளர்த்துக்காதீங்க. சின்ன பையன் அவன் எதை பத்தியும் கவலைப்படாம அவனுக்கு நீங்க அழகா முடி வெட்டி இருக்கிறது மட்டும்தான் அவன் மனசுல தோணுது. அதனால உங்களை அவன் பிறந்த நாளைக்கு சாப்பிட கூப்பிடுறான். நீங்களும் அவனை உங்க பிள்ளை மாதிரி நினைச்சு சந்தோஷமா வாங்க. வேற எதுவும் நினைக்காதீங்க. உங்களை மாதிரி எல்லாரும் இருந்துட்டா இந்த உலகத்துல ஜாதி மதம்னு பிரச்சனையே இருக்காது. என் பையனை மாதிரி இனி வர்ற காலத்துல எல்லாரும் அவங்க அவங்க மனச மாத்திக்குவாங்க. இந்த மாதிரி ஜாதி மதம் அது இதுன்னு பாக்குறது எல்லாம் குழி தோண்டி புதைச்சிருவாங்க. கவலைப்படாதீங்க. அதோட விருச்சம் என் மகனா இருக்கட்டும். நீங்க கண்டிப்பா நாளைக்கு வர்றீங்க. நீங்க வந்த பிறகுதான் அவன் கேக்கே வெட்டுவான். சரிங்க அண்ணே. அப்ப நான் வரேன். சரிங்க. ஸ்டைல் தான். இது அஸ்வினோட பங்கு தான். முள்ளம்பனி பங்கு எப்படி இருக்கு? புது ஸ்டைல் தெரியுமா? என்னடா இது, முள்ளம்பனி பங்கா? ஏய், உங்க அம்மா வந்தானா அடி போட போறா. உன்னை வெயிலுக்கு ஏத்த மாதிரி முடிய ஒட்ட தானே வெட்ட சொன்னா. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா. எனக்கு இதான் பிடிச்சிருந்துச்சு. முதல்ல சொன்னேன் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆறு சொன்னாரு, அவரு சாடா தான் போட்டுப்பாரு, உனக்கு முடி நிறைய வளரணும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ சரி, இந்த பங்கு நல்லா இருக்கு, இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சா. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், எனக்கும் பங்கு வச்சு விடுங்க, அதான் அப்படி நல்லா இருக்கு அப்படி சொன்னேன். அதான் வச்சு விட்டாரு. என்னடா இது, முடியை இப்படி ஆக்கி வச்சிருக்க? ஏய், உங்க அப்பாவும் கூட தானே வந்தாரு, ஒன்னும் சொல்லலையா? ஐயோ ஐசு, அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் அப்படி வச்சிருக்கான், நல்லா தானே இருக்கு. என்ன அனிதா நீ புரியாம பேசுற? ஸ்கூலுக்கு போறவனுக்கு இப்படியா முடி வெட்டுறது? இது என்ன அசிங்கமா இருக்கு. ஐயோ அம்மா, உனக்கு ட்ரெண்டே தெரிய மாட்டேங்குது. இப்ப எல்லாரும் இப்படிதான் ஸ்டைலா வைக்கிறாங்க தெரியுமா? இதுக்கு பாரு முள்ளம்பனி பங்கு. என்னடா அருணே, நீயும் கூட தானே போன, இவன் இப்படி வெட்டிட்டு வந்திருக்கான். ஐயோ அம்மா, இதான் ஸ்டைலு, தம்பிக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குல, வச்சிட்டு போட்டு விடுமா. நான் சொன்னா யாரு கேட்க போறீங்க? என்னமோ பண்ணுங்க. ஐயோ, உனக்கு ஒண்ணுமே தெரியலமா, நல்லா தான் இருக்கு தெரியுமா, சூப்பரா இருந்துச்சு. ஆமாடா, முடியலையும் முள்ளம் பண்ணி காட்டு பண்ணினு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடம் போனா படிக்க முடியுமா? ஐயோ அம்மா, முடிக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம்? ஏய், நீ சும்மா இருடி, எதுக்கு கோவப்படுற? சும்மா இரு. சூப்பரா இருக்கு தங்கம், நீங்க போய் குளிங்க. அருணே, தம்பியை குளிக்க கூட்டிட்டு போ, ட்ரெஸ் எடுத்து கொடு. சரிம்மா. ஐயோ ஐசுமா, கோவப்படாத, கூல், நல்லா இருக்கு தெரியுமா? சரி சரி, போய் குளி. ஏன்தான் இப்படி எல்லாம் பண்றானோ தெரியல. இப்ப என்ன பண்ணிட்டான்? நல்லா தானே இருக்கு, விடு, சின்ன பிள்ளை ஆசைப்படுறான். அடியே, நேத்து ஒரு நாள் நான் வெளியே போயிருக்கேன். அதுக்குள்ளே என் மவ கிட்ட சண்டையை இழுத்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அவளை அரைஞ்சிருக்க. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த காரியத்தை பண்ணிருப்ப. ஏன் உங்க மவ என்ன பண்ணினானு சொல்லலையா? சும்மா ஒன்னும் அவளை நான் அறையல. எவ்வளவு திமிர் இருந்தா ஐஸ்வர்யா மூஞ்சில காப்பியை தூக்கி ஊத்திருப்பா. அவளுக்கு கொஞ்ச நஞ்ச திமிர் இல்ல. முதல்ல போய் அவ திமிர அடக்குங்க. அவ கோவத்துல பண்ணிருப்பா. அதுக்காக நீ மறுபடியும் அவளை அடிப்பியா? அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அதுவும் இல்லாம கல்யாணம் நடந்துட்டுனா காதை அறுத்து வைக்கிறேன்னு சொன்னியாமே, இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சொன்னியாமே. அப்ப எம்பிட்டு திமிர் இருந்தா கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சொல்லுவேன். அப்படித்தான் சொல்லுவேன். இப்ப உங்க முன்னாடியே சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. நடந்தா என் காதை அறுத்து வைக்கிறேன்னு நான் சொன்னது உண்மைதான். இப்பவும் அதைத்தான் சொல்றேன். அவ ஆடுற ஆட்டத்துக்கு இவளை அந்த வீட்டுக்கு மருமகளா அவங்க ஆக்குனா உங்க மூத்த மவளும் வாழா வெட்டியாதான் இங்க வந்து குத்த வைக்கணும். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடச்சி, வாய மூடு. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? எப்பா பாரு, என் குடும்பத்தை பிரிச்சு நாசமாக்குறதே கேதின்னு இருக்க. இப்போ என் மூத்த மவளை வாழா வெட்டியா இங்க வந்து இருப்பாளா? வாய அறுத்து போடுவேன் பத்துக்க. நீங்க வாய மூடுங்க. நீங்க மருமவளை அடக்கிக்கிட்டே இருக்கிறதுலாம் போதும். முதல்ல உங்க மகளோட ஒழுங்கா அடக்கி குடும்பத்துக்கு ஏத்தபடி வாழ சொல்லி கொடுங்க.
நீங்க எங்களை அதட்டிக்கிட்டே இருந்துட்டு உங்க மகளை கண்டபடி திரிய சொல்லிருக்கீங்களா? இங்க பாருடி, என் மகளை நான் அடக்க உடக்கமா தான் வளர்த்துருக்கேன். உன் ஆத்தா தான், உன் ஆத்தா எங்க ஆத்தா, அதான் ஆத்தாவை தூக்கி முழுங்கிட்டிய பிறந்த உடனே. சித்திக்காரி உன்னை தறிகட்டு போற அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கா. வாய முடுங்கத்த, என்ன பேசுறீங்க? ஆத்தாவை தூக்கி முழுங்கிட்டா? என்ன பேச்சு இதெல்லாம்? பிறக்கும் போது பிரசவத்துல அவங்க அம்மா இறந்தா அவ என்ன பண்ணுவா? அதுக்காக இப்படி பேசுவீங்களா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க நடக்கிறதே வேற. என்னடி சிலுப்பட்ட வாய் ரொம்ப கூடுது. பிறவு பிரசவத்துல தூக்கி முழுங்கினான்னு சும்மா தூக்கி முழுங்கினான்னு ஆத்தாவை முழுங்கிட்டான் தானே அர்த்தம். பிறவு என்னமா இல்ல இத சொன்ன மாதிரி சொல்ற? வாங்க முடுங்க, நான் வேற ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு பாக்குறேன். ஏன் மாமா ஓடி போனாரு? எதுக்காக ஓடி போனாரு? உங்க கூட வாழ முடியாம வாழ பிடிக்காம தானே ஓடினாரு. அப்ப அதை என்ன சொல்லுவீங்க? உங்க புருஷன் ஓடி போயிட்டா அத என்ன சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். என்ன முடிக்கிறீங்க? உங்களை சொன்னா மட்டும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வலிக்கல? அத மாதிரிதான் எல்லாத்துக்கும் இருக்கும். சும்மா தேவையில்லாம பிறக்கும் போதே உங்க அம்மா ஒன்னாலதான் செத்து போயிட்டா, நீதான் உங்க ஆத்தாவை முழுங்கிட்ட இப்படின்னு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எல்லாத்துக்கும் மனசு கஷ்டப்படதான் செய்யும். அவ என்ன பண்ணுவா? அவங்க அம்மா இறந்தா உங்களுக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? என்னடி சொன்ன? என் புருஷன் என் கூட வாழ பிடிக்காம ஓடி போயிட்டாருன்னா சொல்லுத? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. உன்னை இவ விரட்டி முடுக்குனால அப்படியே உன்னை முடுக்கி இருக்கணும். உன்னை இந்த வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சோம்ல, அப்போ இப்படித்தானே பேசுவ? நீ இன்னும் என்னெல்லாம் பேசுவ? உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா இருக்க விடாம பிரிக்கிறனா இல்லையான்னு பாரு. நீங்க ரெண்டு பேரும் நடுத்தர நின்று ஒருத்திக்கு ஒருத்தி அடிச்சுக்கிட்டு தாண்டி கிடக்க போறிய. எப்ப ஏன் புருஷன் ஏன் கூட வாழாம ஓடி போயிட்டாருன்னு உனக்கு சொல்ற அளவுக்கு துணிச்சல் வந்துச்சோ அப்பவே உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பாருடி, நீ எம்பது தூரம் அழறானு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நீங்க அப்படி என்ன துரத்துறதா இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா நாங்க ரெண்டு பேரும் தெருவில் நின்று அடிப்படி சண்டை பிடிப்போம், சண்டை போடுவோன்னு மட்டும் நினைக்காதீங்க. பாப்ப முடியாதுவ ஒருத்திக்கு ஒருத்தி நாரிக்கிட்டு நிக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க. ஓ, ரொம்ப நாள் ஆசையோ? அதான் தெளிவா சொல்றிய. நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு சாவணும், நீங்க அதை வேடிக்கை பார்க்கணும்னு இருக்கிய. பார்த்து நாங்க ரெண்டு பேரும் அடிக்கிறோமோ இல்லையோ உங்க மவளுவ ஒருத்திக்கு ஒருத்தி அடிச்சுக்கிட்டு நிக்க போறா. ஏ மவளை பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் அருகதை கிடையாது. ஏ மகளை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த மாப்பிள்ளை கூட என் மகளுக்கு கல்யாணம் நடக்கும். நீங்க எல்லாரும் அதை பார்த்து வைத்தறிச்சல்ல கிடக்கத்தான் போறீங்க பாருங்க. ஆமா நடக்கும், கண்டிப்பா நடக்காது. இல்லனா நடக்க நான் விட்டுருவேனா? அதையும் பாப்போம். ஏன் இவ கல்யாணம் முடிஞ்சு அங்க போய் அவளை துரத்தி முடிக்கிறதுக்கா? அடச்சி, வாய மூடு. வாய திறந்தாலே சனிதான். என்ன பாரு, எப்ப பாரு வாயேன்னு பேசிக்கிட்டாலே இத உன் வாயை இழுத்து வச்சு நறுக்குறானா இல்லையான்னு பாரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பாடு பட போறீன்னு மட்டும் பாருங்க. அது தாண்டி நடக்கும். எங்களை சொல்லி உங்க மாவுளை கோட்டை விட்டுறாதீங்க. முதல்ல போய் உங்க மாவுளை பாருங்க. இல்லனா அவ ஒருத்திக்கு ஒருத்தி அடிச்சுக்க போறா. மூத்தவா என் வீட்டுக்கு வராதங்கிறா, இவ குழந்தை கட்டிட்டு நான் அங்கதான் வருவேங்கிறா. அதுக்கே வழிய காணும். நீங்க எங்க கிட்ட மல்லுக்கு நிக்கிறீங்களா? பாக்குறேன்டி, கூடிய சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டு அப்புறமா பேசுறேன். பாப்போம். நடக்காத கல்யாணத்துக்கு அழைப்பு வைக்கிற மாதிரி இருக்கு, போய் பாருங்க. சி, என்ன பேச்சு பேசுறாளுவோ? இவ்வளவு ரெண்டு பேரும் இந்த வீட்டுல வைக்கிறது தானே தப்பு. முதல்ல விரட்டி முடுக்கிறனா இல்லையான்னு பாருங்க. பாப்போம் யாரு யார விரட்டுறான்னு. ஏன் அனிதா இவங்க இப்படி மாறிட்டாங்க? எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. எங்க அம்மையை தூக்கி முழுங்கிட்டேன்னு சொல்ற அளவுக்கு இந்த அத்தை பேசுறாங்கன்னா எனக்கு அதை கேட்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? இவங்க எப்படி இருந்தாங்க? அப்போ முன்னாடி பேசுனதெல்லாம் நடிப்பா இல்ல இப்ப பேசுறது நடிப்பா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. தலை வலிக்கு அனிதா. ஏன் அனிதா இப்படி இருக்காங்க? தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே தானே இருக்காங்க. பாக்குறேன்டி, இந்த கல்யாணம் எப்படி நடக்குன்னு நானும் பாக்குறேன். எதையோ பண்ணிட்டு போறா, உனக்கு என்ன வந்துச்சு? விட. இல்லடி, நான் சொல்றது உண்மைதான். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இவ கல்யாணத்தை பண்ணிட்டு அங்க போனானா மூத்தவா வாழா வெட்டியாதான் இங்க வந்து நிப்பா. அந்த பொம்பளைய நேத்து பார்த்தேன். அவ மாமியார
கோயில்ல வச்சு பார்த்தேன். அப்பவே அது சொல்லுச்சு, இந்த கல்யாணம் நடந்தா மூத்தவா அந்த வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கும், உன் மாமியாருக்கு எடுத்து சொல்லுன்னு. என்ன அனிதா சொல்ற? அப்படியா பேசுறாங்க? அவங்களுக்கு இவள மருமகளா ஏத்துக்கிறதுல சுத்தமா எண்ணம் இல்ல. இவள மனசை மாத்திக்க சொன்னா இவ மாத்திக்க மாட்டேங்கிறா. அப்ப இதுக்கு என்னதான் வழி தெரியல. அந்த பொம்பளை என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ யாருக்கு தெரியும். இவர் போய் பேசி பாக்குறேன் இருக்காரு. பார்க்கட்டும், ஏதாவது முடிவு கிடைச்சா சரிதான். அப்போ நீ காதை அறுத்து வச்சிருவேன்னு அவட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்க. சவால் விட்டது உண்மைதான். கல்யாணம் நடந்தா எனக்கு என்ன, நடந்துட்டு போட்டுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா இவ திமிர்த்தனத்துக்கு அந்த பொம்பளை ஒத்துக்காது. அந்த பையனும் அம்மா விட்டுட்டுலாம் வரமாட்டான். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. அதனாலதான் அவளை தைரியமா சவால் விட்டேன். அப்படி நடந்துட்டா நீ காது அறுத்துருவியா? அடி போடி, அனிதா மனசுல ஒண்ணு பட்டுச்சுன்னா அது சரியா தான் இருக்கும். இந்த கல்யாணம் 100% நடக்காது, எழுதி வச்சுக்கோ. ஐயோ, இவ இப்படி சொல்றா, அவ அப்படி சொல்றா. என்ன நடக்குமோ தெரியலையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு பாப்போம். ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? பாட்டு சூப்பர் மாமான்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் கா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பர். அஸ்வின் செல்லம் கோவப்படாதீங்க, ஸ்மைல் பண்ணுங்க, க்யூட்டாக இருக்கு மாமா. அவளை 4 அடி வைங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்க. அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா மாமா, ஐ லவ் யூ ஸோ மச் மாமா. ஐஸ்வர்யாம்மா, அனிதாம்மா, அருண் தம்பி, அப்பா, அஸ்வின் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா மாமா, சாங் சூப்பராக பாடுறீங்க. யூ ஆர் ஸோ க்யூட் மாமா. ஐ எம் ஃபைன் மாமா. ஐ எம் குட் மாமான்னு கமெண்ட் பண்ணியிருக்க. ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஐ லவ் யூ ஸோ மச்டா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் நல்லா இருக்கும். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வினும் அருணும் நல்லா இருக்கும். ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அத்தான், ஹாய் அஸ்வின், அருண், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அஸ்வின், உங்கள் பேச்சு சும்மா வேறு லெவல், தெறிக்க விட்டுட்டீங்க போங்க. பேசுகிற பேச்சு மெய் மறந்து கேட்கலாம் போல இருந்துச்சு. செம்மையாக பேசுகிறீங்க. அருணும் நல்லா பேசுகிறாங்க. குட்டி, தங்கக்குட்டி, பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, மயில்குட்டி, எல்லா குட்டியும் நீங்கள் தான் குட்டி. ஐ லவ் யூ அஸ்வின் தங்கம், அருண் தங்கம், சும்மா தெறிக்க விட்டுட்டீங்க போங்க. ஐ லவ் யூ அஸ்வின், அருண். அம்மா ஐஸ்வர்யா, அம்மா பத்திரமா பார்த்துக்கோங்க. அனிதா, ஐஸ்வர்யா எப்படியும் சமாதானமாக இருங்க. அத்தானோட ஒற்றுமையாக இருங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. வெரி நைஸ் வீடியோ. ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ அருண், ஐ லவ் யூ அஸ்வின். எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது. ஆனால் அத்தானுடைய ட்ரெஸ் வேறு லெவல், சூப்பராக சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் மசலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்துச்சா? தேங்க்யூம்மா. ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் மாசிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சூப்பர் அனிதா, இன்னும் 2 போடுங்க. திமிர் பிடித்த கழுத, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், கியூட்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் காயத்ரிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா.
என்ன காயத்ரி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். கூட 2 அடி போடணுமா? போட்டுருவோம். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much மா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much மா. பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் வந்த நேரம் அந்த மானங்க இல்ல, அந்த மான் போன மாயம் என்ன ஏராசாத்தி. அடி நீ சொன்ன பேச்சு நீர் மேல போட்ட மாக்கோலம் ஆச்சுதடி. அடி நான் சொன்ன பாட்டு ஆத்தோரம் வீசும் காத்தோட போச்சுதடி. பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். என்ன சாந்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் அனிதாக்கா, ஹாய் ஐசக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம். நானும் உன் கூட ஊருக்கு வரலாமா சிங்கப்பூருக்கு? அந்த பொண்ணு உங்கள் முகத்தில் காப்பியே மூஞ்சில் ஊற்றுனாலே பலாருன்னு ஒன்று வச்சிருக்கணும். எனக்காக அத்தான் பாடின பாட்டு சூப்பர். உன்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா? ஓகே ஓகே, ஒரு பாட்டு பாடேன் அத்தானுக்காக. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு. அத்தான் என்கிட்ட இவ்வளவு பாசமா இருக்கும்போது அனிதாக்காக்கு எவ்வளவு கோவம் வருது. இதுக்கு தான் பிரேக்கப்னே. என் செல்ல குட்டிக்கு உமா உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச் சாந்தி. இன்னைக்கு உனக்காகத்தான் பொன்மான தேடி சாங். ஹாய் சந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தான் உங்களுக்காக பாட்டாவே பாடிட்டாரு. எப்பமோ அத்தான் பாடலன்னு சொல்லி தானே உங்களுக்கு கோவப்படாதீங்க. உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உடம்ப பார்த்துக்கோங்க. லவ் யூ ஸோ மச்க்கா. என்ன சாந்தியக்கா, எப்படி இருக்கியே? உங்களுக்காக அத்தான் பாட்டா பாடுறாரு. எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனை வேணும். எனக்கு பாட சொன்னா அவர் பாடுவாரா? உங்களுக்காக தான் இப்படியெல்லாம் பாடுறாரு. சரி சரி, கோவம்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பொறாமதான்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கீங்க? உடம்பு எப்படி இருக்கு? ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so much மா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? உடம்பு சரியாயிட்டா? நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஐ லவ் யூ மா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மை ஸ்வீட் ஹார்ட் ஃபேமிலி. நாங்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணன் எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. அக்கா, இந்த பாட்டு உங்களுக்காக தான். என்ன அபிதா, நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் அபிதாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ராதிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் குட்டி, அருண் குட்டி, ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா, மாமா வேற லெவல் காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ராதிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐஸுக்கு எல்லாருக்கிட்டையும் அவமானப்படுறதே வேலையாக போச்சு. சூப்பர்டா அஸ்வின் செல்லம். என்னையே கர்நாடகா கூட்டிகிட்டு போடா செல்லம். ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக சொல்கிறேங்க்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஐஸு இப்படித்தான் பம்மிக்கிட்டே இருந்தா அப்படித்தான் அவமானப்படணும். ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணமா? சூப்பர், ஹாப்பி மேரிட் லைஃப். அவங்க சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கணும். நான் விஷ் பண்ணேன்னு சொல்லுங்க, சரியா? ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு கர்நாடகா போகணுமா? அஸ்வினோட பஸ் வருது, ஏடிக்கோங்க. நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வருவோம், சரியா? கல்யாண மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அஸ்வினும் விஷ் பண்ணான்னு சொல்லுங்க, சரியா? ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அஸ்வின் தம்பி, நாங்களும் வரலாமா? உங்களின் பஸ் சிங்கப்பூர் போய் மலேசியா போய் தாய்லாந்துல இருந்து வர
அக்கா உங்களின் சாரி சூப்பர், மாமா தம்பி டிஷர்ட் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உன்னை சிங்கப்பூர் கூட்டு போகிறோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் லல்லி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் லல்லி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுமா. ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர்க்கா, நீங்களும் வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, அப்புறம் ஸ்ரீலங்கா எல்லாம் போயிட்டு வரலாம். சரியா? ஹாய் லல்லி அக்கா, என் பஸ் கர்நாடகாக்கு இன்னைக்கு போயிட்டு அப்படியே வந்து உங்களை சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து எல்லாம் கூட்டிட்டு போறேன். சரியா? உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்ல, யாரும் இல்ல. ஹாய் யாழினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமாம் அத்தான், நீங்கள் பாட்டு பாடினதும் நோய் பறந்து போயிடுச்சு. தேங்க்ஸ் அத்தான். அஸ்வின், அருண் எங்கள் வீட்டிலேயே தங்கிடுங்க. செல்லமே, கேட்ட சாப்பாடு எல்லாம் செஞ்சு தரேன். ஓகேவா செல்லமே? ஓ, பஸ் இப்போ மலேசியா போகுதா? அப்போ நானும் வரேன். என் அம்மா வீட்டுக்கு போகலாம். நீங்கள் எல்லோரும் நலமா? நான் நலமா இருக்கேன். தேங்க்ஸ். அனிதா, அத்தான், ஐசு, அருண், அஸ்வின். ஏய் ஒட்டடை குச்சி சிலுப்பட்ட ஜாக்கிரதை. எங்கள் அனிதா மேலே கையை வச்ச பாரு. ஐசு உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா, ஜாக்கிரதை. அடையப்பா, எங்கள் அஸ்வினுக்கு எம்புட்டு கோவம் வருது. கவலைப்படாத செல்லம், உன் அத்தையை அடிச்சிருவோம். சரியா செல்லம்? கதை சூப்பராக போயிட்டுருக்கு. தேங்க்ஸ், ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. லவ் யூ ஸோ மச் உம்மா, ஆல் ட்ரெஸ் சூப்பர். என்ன அனிதாக்கா என் இம்புட்டு கோவம்? அத்தா என்கிட்ட தானே பாட்டு பாடினாரு, கோச்சிக்காத செல்லம். ஐ லவ் யூ அத்தா உம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் யாழினி. ஐ லவ் யூ ஸோ மச். உடம்ப பார்த்துக்கம்மா, நல்லா ரெஸ்ட் எடுமா. என்ன யாழினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் கூட மலேசியா போறீங்களா? சூப்பர் சூப்பர். அஸ்வின் தினமும் எல்லாரையும் எல்லா இடமும் கூட்டிட்டு போவான். போயிட்டு வாங்க. என்ன யாழினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். கோவம்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பொறாம தான். எல்லாரும் அத்தானே சுற்றி சுற்றி வரையிலந்தான். இங்கே பாருங்க, உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்காக மனுஷன் சட்டையை திறந்து போட்டு சீனை கட்டிட்டு ஓடியாராரு. என்ன செய்யறது? ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக மலேசியா போவோம். சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு இப்போ எப்படி இருக்கு? நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்போதான் அஸ்வின் வரும்போது நம்ம எல்லாரும் மலேசியா போக முடியும். ஓகே? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாத்தனார் ரொம்ப ஓவராக போகுது. அனிதாக்கா சூப்பர், அஸ்வின் செல்லாம் நல்லா பேசுறீங்க. செல்லக்குட்டியா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா, சீக்கிரம் எல்லாரும் புது வீட்டுக்கு போங்க. அண்ணா பாட்டு சூப்பராக பாடுறீங்க, ட்ரெஸ் சூப்பர், லவ்லி கலர்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாக்கா, புது வீட்டுக்கு கூடிய சீக்கிரம் போயிடுவோம். நீங்களும் வாங்க. ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. என்ன லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்யூம்மா. ஹாய் வசந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஸ்ரீலங்கா, ஹவ் ஆர் யூ? அண்ட் மாமா, பேபி, அனிதா சிஸ்டர், தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பேக் பெயின் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேக் பெயின் குறைஞ்சிருக்கா? நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்கக்கா. ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. சரியா? ஐ லவ் யூம்மா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்வீன்ஸ் எல்லாம் சூப்பர், அம்மாவுக்கு ஆதரவாக பேசியதுக்குன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஆண்டி. ஹாய் ஜனத்துமா, எப்படி இருக்கீங்க? அஸ்வின், ஐ லவ் பாய் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க.
18.47. ஸோ 20 நிமிஷம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஜனத்துமாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் ஐ லவ் பாய்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், சரியா? ஐ லவ் யூ. இன்னைக்கு வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நாங்கள் எல்லாரும் உங்களை சந்திக்கிறோம். பாய். ஆமாம் ஆமாம், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா